Hello everyone, I am Raj Gautam. I recently finished my schooling in Sri Shankara Senior Secondary School, Kadu, and recently cleared my JEE Advanced Examination with a good rank. So, the past 2 years on the JEE Advanced Examination prepare பண்ணிட்டு இருக்கேன். It was not a straight road. அது வந்து actually வந்து மேடு பள்ளமா தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த 2 வருஷத்துல. இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 3 மந்த்ஸ்க்கு JEE-னா வந்து பெருசா அவேர்னஸே இல்லை. எப்பயும் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி புக் எடுத்து படி புக் எடுத்து படி வேற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் மந்த் கிட்ட தான் கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இங்கே வந்து கிராவிடான்ஸில் எனக்கு வந்து ஃபுல் அகாடமிக் ஃப்ரீடம் இருந்ததுனால நான் வந்து என்னுடைய 11th and 12th சிலபஸ் போத் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கோப் பண்ண முடிஞ்சு எனக்கு எல்லாமே புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக ஃப்ளோ ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதுக்கப்புறம் JEE-க்கு நம்ம கால் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் டஃபராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் போக போக எனக்கு வந்து அது பழகிடுச்சு. அப்புறம் என்னுடைய JEE அட்வான்ஸ் JEE மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் அட்டம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லோயராக இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் கொஞ்சம் லோவாச்சு. ஃபர்ஸ்ட் அது எடுத்தோடனே அவங்க கான்செப்ட்ஸ் நடத்தும் போது எனக்கு கொஞ்சம் புரியல. போக அவங்க ஏகப்பட்ட ப்ராக்டிசஸ் கொடுத்தாங்க. ஏகப்பட்ட வாக் டெஸ்ட், ஏகப்பட்ட டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸையும் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்ஸ் புரிய ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் இஸ் தி கீ பார்ட் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் அது மாதிரி சப்சிக்வெண்ட்டாக நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துச்சு. இருந்தாலும் நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோட டீச்சர்ஸ் மோட்டிவேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டேன், என்னுடைய பெஸ்ட் கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்து கரெக்ட்லி IIT டெல்லியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.